ஓகே, ஒரு ப்ரோக்ராம் ஒரு மிஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 லெவல்: ஆபரேட்டர், செட்டர் அண்ட் ப்ரோக்ராமர் அப்படின்னு. ஆபரேட்டர் ஜஸ்ட் லோடிங் அன்லோடிங். அடுத்து வந்து செட்டர். ஓகே, இந்த செட்டர் லெவல்ல பாத்தீங்கன்னா நான் ஒரு நல்ல செட்டர் அப்படின்னு நான் எப்படி இதை சொல்லுவேன் அப்படின்னா, இந்த 5 லெவலை யார் கரெக்டா ஃபாலோ பண்றாங்களோ அவங்க தான் செட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒர்க் ஹோல்டிங் டிவைஸ். ஓகேவா? இந்த ஒர்க் ஹோல்டிங் டிவைஸ் தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும், எப்படி பிடிக்கிறோம் காமெண்ட்டை அப்படின்னு. அடுத்து அந்த ஒர்க் ஹோல்டிங் டிவைஸ்ல பிடிச்சதுக்கு அப்புறம் ஃபிளாட்னஸ் அண்ட் பேரலலிசம். இந்த ஃபிளாட்னஸும் பேரலலிசத்தை பத்தி தெரியும். அதுக்கப்புறம் 3வது லெவல் ஒர்க் ஆப்ஷன். கரெக்டா இந்த ஒர்க் ஆப்ஷன், இந்த காமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் ஆப்ஷன் அவங்க உங்க ப்ரோக்ராம் டயக்ராம்ல எங்க ஆர்ஜிட் பாயிண்ட் சொல்லிருக்காங்களோ அந்த ஆர்ஜிட் பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஹைட் ஆப்ஷன். இந்த ஹைட் ஆப்ஷன் எடுக்க மறந்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, ஒருவேளை நீங்க ஹைட் ஆப்ஷன்ல மைனஸ்ல ஏதோ இருக்கு அப்படின்னா நேரா வந்து குத்திரும். ஓகேவா? அதனால எப்பவுமே வந்து ஹைட் ஆப்ஷனை மட்டும் மறக்கவே கூடாது. எந்த ஒரு காம்பவுண்ட் பண்ணாலும் ஹைட் ஆப்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். அடுத்து இந்த ரேடியஸ் ஆப்ஷன். ரேடியஸ் ஆப்ஷன் என்னன்னா, நீங்க இந்த மாதிரி சைட் மில்லிங்லாம் பண்ண போறீங்க. ஆஸ் பர் எஸ்டர்டே டயக்ராம்க்கு நம்ம சைட் மில்லிங் தான் பண்ணணும். சைட் மில்லிங் பண்ணும்போது கண்டிப்பா கட்டர் காம்போசிஷனை யூஸ் பண்றோம் அப்படின்னா நீங்க ரேடியஸ் ஆப்ஷனை கொடுத்தே ஆகணும். ஓகேவா? புரியுதா? ஓகே சார். எஸ். இதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரோக்ராம்லயே போகும். என்ன ஐடியா? உங்க ஐடியா 5th லெவல் என்னவா இருக்கும்? ப்ரோக்ராம் பண்ணு. அதுக்கு முன்னாடி நம்ம காம்பவுண்ட் செட் பண்ணனும்ல. எஸ். ஓகேவா? எதுல செட் பண்றோம்னா சார் செட்டிங். அப்போ நம்ம செட்டிங்க்கு ஏத்த மாதிரி தான் ப்ரோக்ராம் எழுதணும். ஏன்னா இப்போ நீங்க கிளாம்ப் எங்க வச்சிருக்கீங்கன்னு தெரியணும் உங்களுக்கு. அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ப்ரோக்ராம் எழுதுவீங்க. ஆமா சார். ஓகே, நீங்க கிளாம்ப் நீங்க பார்த்து ப்ரோக்ராம் எழுதிட்டு நான் ப்ரோக்ராம் எப்படி எழுதிட்டேன் இதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பிடிச்சிங்கன்னா பிடிக்க முடியாது. அப்போ நம்ம எப்படி கிளாம்பிங் பண்றோம்ன்றத ஃபர்ஸ்ட் பாத்துக்கணும். எங்க கிளாம்ப் பண்றோம், எங்க கிளாம்ப் பண்ணா வைப்ரேஷன் இல்லாம இருக்கும், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரோக்ராம் எழுது. அப்போ இந்த செட்டிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் இப்போ நேற்றுக்கு நம்ம காமெண்ட், நேற்றுக்கு நம்ம ஆஸ் பர் டயக்ராமுக்கு நம்ம காமெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த காமெண்ட்டுக்கு இப்படி கிளாம் பண்ணலாமா? பண்ணலாம். நேற்றுக்கு டயக்ராம் எஸ்டர்டே டயக்ராமுக்கு கிளாம் பண்ணலாமா? சார். இல்ல நம்ம ஃபுல் சைடு எடுக்க முடியாது சார் இந்த மாதிரி எடுக்கலாம். அதுதான் ஒரு செகண்ட் ஆப்ஷன் தரேன். ஓகே. இந்த மாதிரி வைஸ்ல கிளாம் பண்ணலாம். இதுலயே பண்ணலாம். இதுவா இந்த ரைட் ஹேண்ட் சைடுலயே பண்ணலாம். ரைட் ஹேண்ட் சைடுல செகண்ட் ஆப்ஷன் தட் இஸ் வைஸ்ல கேட்ச் பண்ணலாம். வைஸ்ல கேட்ச் பண்ணனா நம்ம வந்து ஃபுல் சைடு கட் பண்ணலாம். ஆஸ் டயகிராம் கரெக்ட்டா? பட் நம்ம இப்போ இப்படி கிளாம் பண்ணனா நமக்கு என்னன்னா இந்த ரெண்டு சைடு பண்ணத பண்ண முடியும். அதுக்கு திருப்பி பிடிச்சி ரெண்டு சைடு பண்ணலாம். டைம் வேஸ்ட் ஆகும். சோ தட் ஃபர்ஸ்ட் லெவல்ல செட்டிங்ல ஒர்க் ஹோல்டிங் டிவைஸ் ஃபர்ஸ்ட் லெவல்ல நம்ம சூஸ் பண்ண போறது ஹோல்டிங் டிவைஸ். நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு செட்டிங் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அந்த செட்டிங்ல இம்பார்ட்டன்டானது ஒர்க் ஹோல்டிங் டிவைஸ். காம்பவுண்ட நம்ம எப்படி பிடிக்கிறோம் அப்படின்றத நமக்கு தெரியணும். ஓகே, ஏன் அப்படி இது முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம ப்ரோக்ராமே பண்ணணும். ஓகேவா? அப்போ ஆஸ் பர் டயக்ராம் அந்த லாஸ்ட் டயக்ராமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்போ இந்த மாதிரி செட்டிங் பண்ணோம்னா நமக்கு வந்து என்ன ஆகும், இந்த சைடு மட்டும் இந்த சைடு மட்டும் பண்ண இந்த ரெண்டு கிளாம்பு இடிக்கும். அப்போ நம்ம இந்த வைஸ்ல நம்ம வந்து ஹோல்ட் பண்ணலாம். ஓகே, இதுதான் ஒர்க் ஹோல்டிங் டிவைஸ். எப்பவுமே நம்ம வந்து நான் கேட்பாங்க, ஒரு கம்பெனிக்கு நீங்க போறீங்க அப்படின்னா செட்டிங் தெரியுமான்னு கேட்பாங்க. அப்போ செட்டிங் தெரியும் சார் செட்டிங் அப்படின்றது கிடையாது. செட்டிங்ல ஃபர்ஸ்ட் லெவல் ஒர்க் ஹோல்டிங் டிவைஸ் நம்ம ஒர்க் ஹோல்டிங் டிவைஸை செலக்ட் பண்ணணும். செகண்ட் flatness and parallel. Flatness and parallelism அப்படின்னு சொல்லுவோம்.
ஒரு காம்பவுண்ட் ஸ்ட்ரெயிட்டா இருக்காது. நம்ம ஒரு காம்பவுண்ட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க, வயசுல ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. ஓகே, ஃபிக்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இது டேப்பரா இருக்கலாம், இல்ல இப்படி கிராஸா இருக்கலாம். கரெக்டா? ஆமா சார். அப்ப நம்ம என்ன பண்ணோம், நான் காமிச்ச டயலு, அந்த டயலை வச்சு ஃபர்ஸ்ட் இந்த இப்படி ஸ்ட்ரைட் பண்ணணும். இங்க டச் பண்ணிட்டு இங்க டச் பண்ணணும். அது வந்து ஜீரோலயே வரணும். ஓகே, அதுதான் வந்து உங்களுக்கு பேரலலிசம் அப்படின்றது. நம்ம அதுக்கப்புறம் ஃபிளாட்னஸ் செக் பண்ணோம். ஃபிளாட்னஸ்னா இப்போ இந்த கார்னர் செக் பண்ணீங்க, இந்த கார்னர், இந்த கார்னர், இந்த கார்னர், இந்த 3 கார்னரும் நீங்க சும்மா உதாரணத்துக்கு டயலை கொண்டு வந்து டச் பண்றீங்க. இந்த பொசிஷனை இசட்ல போய் ரிலேட்டிவ்ல 0 பண்ணிக்கிறீங்க. அதே டயலை கொண்டு வந்து இப்போ இங்க இருக்க காமெண்ட் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் இந்த கார்னரை டச் பண்றீங்க, இந்த இடத்துல 0 பண்ணிக்கிறீங்க. அதே கார்னர் இது கொண்டு வந்து இங்க டச் பண்ணும்போது இங்கேயும் 0 இருந்தா ஓகே. இல்ல 0 இல்ல கொஞ்சம் மேல இருக்க மாதிரி தான் லைட்டா நைலர் ஹேமர்ல லைட்டா தட்டிட்டு கீழே இறக்கணும். ஓகேவா? சும்மா ரொம்ப ஓங்கி நாடி கூட லைட்டா. அதே மாதிரி இந்த கார்னர் இந்த 4 கார்னரும் ஃபிளாட்னஸ் பார்த்தீங்கன்னா 0 0 இருக்கும். செகண்ட் லெவல் ஃபர்ஸ்ட் ஒர்க் ஹோல்டிங் டிவைஸ்ல பிடிக்கணும். அடுத்து ஃபிளாட்னஸும் பேரலலிசமும் பார்க்கணும். ஓகே, அடுத்து 3வது லெவல் தான் ஒர்க் ஆப்செட். ஒர்க் ஆப்செட் இருக்கும். அந்த ஒர்க் ஆப்செட் என்னது? இந்த காம்பவுண்ட் நம்ம ஆஸ்பர் டயகிராம்க்கு சென்டர் ஆரிஜின் சொல்லியிருக்கோம். ஓகே, அப்போ இந்த சென்டர் ஆரிஜினை நம்ம எப்படி இருக்கும், இங்க டச் பண்ணுவோம், இங்க டச் பண்ணுவோம். இல்ல வந்து பாத்தீங்கன்னா டயலோ அப்படி இல்லைன்னா வந்து ப்ரோப்லியோ எட்டு ஏதோ ஒன்று டச் பண்ணுவோம். இந்த மாதிரி இங்க எடுத்துல பிரீஃபா நானும் பார்த்தேன் சார் மிஷின். அதுக்கப்புறம் நீங்க எந்த டூல செட் பண்றீங்களோ அந்த டூலுக்கான ஹைட் ஆப்ஷன் இருக்கணும். ஓகே, இதுதான் ப்ரொசீஜர் செட்டிங்ஸ்ல. இந்த லெவல ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் ஓகே, செட்டிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒர்க் ஹோல்டிங் டிவைஸ், ஃபிளாட்னஸ் அண்ட் பேரலலிசம், ஒர்க் ஆஃப்செட், ஹைட் ஆஃப்செட், அதுக்கப்புறம் ரேடியஸ் ஆஃப்செட். இதுதான் வந்து ஒரு செட்டருக்கான. ஓகே, இதுதான் வந்து ஒரு செட்டருக்கான கரெக்ட் ப்ரொசீஜர். ஒரு காம்பவுண்டை எடுத்த உடனே நம்ம வந்து இது பார்த்த உடனே ப்ரோக்ராம் எழுத முடியாது. நம்ம செட்டிங் அந்த ஆஸ்பெக்ட் செட்டிங் ஏற்ற மாதிரி தான் ஒரு ப்ரோக்ராம் எழுதணும். ஓகே, சும்மா ஜஸ்ட் நீங்க இன்டர்வியூ போகும்போது வேணா ஒரு ப்ரோக்ராம் எழுதுங்க சொல்லலாம். ஆனா நீங்க ஒரு செட்டரா போறீங்க அப்படின்னா இந்த 5 லெவலை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? பட் அந்த 5 லெவல்ஸ்னா ஒர்க் ஹோல்டிங் டிவைஸ் சொன்னோம். அடுத்து ஃபிளாட்னஸ் அண்ட் பேரலலிசம். எப்பவுமே எந்த ஒரு காம்பவுண்டை நீங்க செட் பண்ணாலும் டயல்ல இந்த ஃபிளாட்னஸும் இந்த பேரலலிசமும் கண்டிப்பா செக் பண்ணி தான் ஆகும். சரிங்க. இது பண்ணாம நீங்க பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா காம்பவுண்ட் மேலே கீழே தூக்கி இருக்கும். ஏன்னா இப்போ நீங்க அப்ப என்ன மிஷினிங் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் 9.8 இருக்கு, ஒரு பக்கம் 10.2. ஏன்னா இப்ப டேப்பர் ஆயிட்டு அதனால இந்த பக்கம் 9.8 இந்த பக்கம் 10. ஏன்னா டெப்த் இறங்குறது இது 10.2 ஆயிடும். அசம்பிளில போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இடிச்சு நிற்கும். ஓகே,